குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்று நம்ம பார்க்க இருக்கும் பதிவு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண அமைப்புங்க. அதாவது தாரதோஷம் அப்படின்ட்டு இதை சொல்லுவோம். இதற்கான விதிகள் விளக்கங்கள் இதை ஒரு 3 ஜாதகத்தை கொண்டு இந்த விதிகளையும் விளக்கங்களையும் நம்ம பொருத்தி பார்த்து உங்களுக்கு விளக்கம் தர இருக்கின்றோம். சரிங்களா? 3 ஜாதகம் அப்படின்னும்போது கொஞ்சம் இட்ஸ் டேக் டைம். சரிங்களா? அதே போல் எப்பயுமே நம்மளை பொறுத்தவரையிலும் பாவகம், அதனுடைய காரகம், அப்புறம் அதுக்குண்டான விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் நம்மளுடைய பதிவுகளில் முதல்லையே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விளக்கத்தை கொடுப்போம். இந்த அமைப்பை பொறுத்தவரையிலும் ஒரே மாதிரியான விதிகள் அதிகமாக எல்லாத்துக்கும் ஒத்து வர மாதிரி இல்லை. ஆனால் அடிப்படையான சில விதிகள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த 3 இடத்துலையும் பாவர்கள் தொடர்பு கொண்டு இந்த பாவகம் பாவாதிபதி அப்படிங்கிறது பலவீனப்படுவது அப்படிங்கிறது முதல் தரமான மன வாழ்க்கையை அது சங்கடப்படுத்தி அடுத்த திருமணத்திற்கு அது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவோங்க. இதை எப்படி நம்ம லக்னத்திற்கு பார்க்கின்றோமோ அதே போல் ராசிக்கும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். சரிங்களா? இப்போது லக்னத்துக்கு 2, 7, 8 எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி ராசிக்கு ஒரு ஜென்ம ராசிக்கும் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தை நாம் கூர்ந்து கவனிச்சிக்கணும். சரிங்களா? அடுத்ததாக ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண அமைப்புகளை கொடுப்பது அப்படின்னும் பொழுது முதல்ல 7ஆம் அதிபதி பலவீனப்பட்டு அந்த ஜாதகத்தில் 9ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதியோ ரொம்ப பலமாக இருப்பாங்க. இந்த இருவரில் யாராச்சும் ஒருத்தர் ரொம்ப பலமாக இருப்பாங்க. ஆக முதல்ல 7ஆம் இடம் பலவீனப்பட்டுடணும் அல்லது 7ஆம் அதிபதி பலவீனப்பட்டுருது. இந்த அமைப்பு அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை இது அவங்களுடைய பெற்றவங்களோட சம்மதத்தோட சமூக ஒரு அங்கீகாரத்துடன் ஒரு மறு திருமணம் அப்படிங்கிறத அழிச்சிக்கிட்டு போகுது. அடுத்தபடியாக இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பாவக தொடர்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 3, 7, 11 இதனுடைய தொடர்புகள் அமையுது அப்படின்னாலும் சில லக்னங்களுக்கு இது ரொம்ப சிறப்பாக செயல்படுது. சில லக்னங்களுக்கு இது இதனுடைய ரிசல்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதனால் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்க்கும்போது ஆய்வு செய்யும்போது தான் இது இந்த திருமணம் தோல்வியில் முடியும், இவங்களுக்கு திருமண வாழ்வில் ஒரு சங்கடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். ஸோ அதனால் நாம் இன்றைக்கி ஒரு 3 ஜாதகத்தை கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நாம் இப்போ சொன்ன விதிகளோட கூட எப்படிலாம் அந்த விதிகள் சேருது அப்படின்னும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க. சரிங்களா? ஏன்னா வரிசையாக சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பயம் வரலாம் அல்லது ஒரு குழப்பம் வரலாம். ஆனால் ஜாதகத்தை போட்டு நம்ம விதிகளை சொல்லுகின்ற பொழுது அது உங்களுக்கு மிக எளிமையாக புரியும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? சரி, ரைட். இப்போது முதல் ஜாதகம் இது ஒரு ஆண் ஜாதகங்க. சரிங்களா? இந்த ஜாதகம் அப்படிங்கிறது முதல்ல இங்கே ஸ்க்ரீனில் வரும் பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் வந்தது அப்படின்னா தெரியுதுங்களா? ஓகே. இது லக்னம் அப்படிங்கிறது விருச்சிக லக்னம். லக்னத்தில் செவ்வாய் பகவான், 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 3ஆம் இடத்துல சூரியன் புதன், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல குரு ராகு சந்திரன், அதோட 11ஆம் இடத்துல கேது. மொத்தம் 9 கிரகங்கள். சரிங்களா? ரைட். இப்போது லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி ஆகியிருக்கிறார். பொதுவாக நாம் என்ன சொல்லியிருந்தோம்? 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த இடத்த பொறுத்தவரையிலும் பாவர்களின் தொடர்பு அதிகமாக கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை நம்ம லக்னப்படியும் பார்க்கணும், ராசிப்படியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் லக்னாதிபதி 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். இது செவ்வாய், இவர் ஒரு பாவர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? லக்னத்தின் 8ஆம் இடம் என்பது இங்கே மிதுனம். அந்த வீட்டை 3ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் பார்ப்பார். அடுத்ததாக செவ்வாய் தனது 8ஆம் பார்வையாக பார்ப்பார். ஆக லக்னப்படி 7ஆம் இடம் ஒரு பாவரால் தொடர்பு கொள்ளப்படுகிறது. செவ்வாய் 8ஆம் இடம் சனீஸ்வர பகவானால் தொடர்பு கொள்ளப்படுகிறது மற்றும் செவ்வாய் பகவானால் தொடர்பு கொள்ளப்படுகிறது.
பொதுவாக ஜோதிட விதியில் ஒரு விதி சொல்லுவாங்க, செவ்வாய் சனி பார்த்த பாவகம் சுத்தமாக வந்து நசுக்கப்படும், அது வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஜோதிட விதின்னு வச்சிங்களேன். இப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பலவீனப்பட்டு போச்சு அப்படிங்கிறது இதனுடைய நிலைப்பாடு. சரிங்களா? இப்போது லக்னத்தின் 7ஆம் பாவாதிபதி என்ன ஆனார், அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். 7ஆம் பாவாதிபதி லக்ன ரீதியாக கேந்திரத்தில் திக்பலம் பெற்று இருக்கின்றார், 4ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லைங்களா? ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆனால் அவர் நின்ற வீடு அப்படிங்கிறது வந்து சனீஸ்வர பகவானுடைய வீடு. சரிங்களா? 7ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியினுடைய வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அவரை வந்து செவ்வாய் பார்க்குறார், சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறார் இல்லைங்களா? ஸோ 7ஆம் அதிபதி பலவீனப்பட்டார் அப்படிங்கிறது இங்கே வந்து உறுதி செய்யப்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பொதுவாக வந்து இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் பாவக்கோள்களின் வீடுகளில் நின்று பாவர்களின் தொடர்பை பெறுவது சிறப்பல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது இப்போ ராசிக்கு வந்துடுவோம். இதே நிலைப்பாடை ராசிக்கு பார்க்கணும் இல்லைங்களா? இப்போது லக்னத்துக்கு எப்படி நம்ம வந்து லக்னத்தில் ராகு இருந்தாலும், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் எப்படி வந்து அதை வந்து நாகதோஷம்னு சொல்கிறோமோ, அதே போல் ராசியில் சந்திரனோடு ராகு இருந்தாலும், சந்திரனுக்கு 2இல் ராகு இருந்தாலும் அதுவும் நாகதோஷமே அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? ரைட். இப்போது சந்திரனோட இந்த ராகு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ராசிக்கு 7 கேது பகவான் அப்படிங்கிறது இது ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. இப்போது ராசிக்கு 7 கேது பகவான் இருக்க, அதை வந்து சனி பகவான் பார்ப்பார் பாருங்கள், 10ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போது ராசிக்கு 7ஆம் இடம் பலவீனப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ராசிக்கு 7ஆம் அதிபதி பலவீனப்பட்டார். அடுத்து அந்த புத பகவானை நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கணும். அந்த புதன் அப்படிங்கிறவர் ராசிக்கு 6 கூடியவரோட சேர்ந்து ராசிக்கு 11 நிற்பார். பொதுவாக வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 3, 7, 11 தொடர்பு தாரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், ராசிக்கு 7 கூடியவர் ராசிக்கு 11 நின்று அவர் வந்து 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. ஆக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் ராசி லக்னம் 2 விதங்களிலும் இது வந்து ஒரு சிறப்பில்லாத ஒரு அமைப்பில் இருக்குது. திருமணம் அப்படிங்கிற வகையில் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை இது வந்து கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இந்த இயற்கை கட்டமைப்பு நம்மளுக்கு வந்து சொல்லுது. சரிங்களா? இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் ராகு அப்படிங்கிறது வந்து குருவோடு சேர்ந்து இருக்குதுங்க. சரிங்களா? இந்த குரு ராகு சேர்க்கையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா சண்டால யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன சண்டால யோகம் அப்படின்னாக்கா குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னாக்கா, அட பாவி சண்டாலா இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற ஒரு வார்த்தையை ஜாதகரை வாழ்நாளில் ஒரு நாளாச்சும் மற்றவங்க வந்து கேட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டை இந்த தசாபுத்தி அமைப்புகள் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது கொடுத்துடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் எப்பயுமே வந்து ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் 4ஆம் இடம் பலவீனப்படக்கூடாதுங்க. அதாவது வந்து 4ஆம் இடம் பலவீனப்பட்டதுன்னா அது வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறது கெட்டு போயிடும்னு வச்சுங்க. அவங்கக்கிட்ட வந்து பெரிய ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. இதை தான் வந்து பெண்களுக்கு வந்து கற்புஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கற்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் உண்டு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து இந்த ஜாதகருக்கு கெட்டுது இல்லைங்களா? எப்படி அப்படின்னாக்கா செவ்வாயும் சனியும் ஒரு சேர அந்த வீட்டை பார்த்தாங்க அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக சுக்கிரன் அப்படிங்கிறவருக்கு வந்து 7, அதே போல் வந்து மறு ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது வந்து 12ஆம் இடம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ முதல்ல வந்து ஒழுக்கம் கெட்டுது. அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு காரகர் யார் அப்படின்னாக்கா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் இங்கே வந்து குரு சண்டால யோகத்தில் அமைந்தார் அப்படிங்கிறது அடுத்த நிலைப்பாடு. ஸோ இந்த ஜாதகருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் வாழ்க்கையில் நடைபெற்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஓரளவுக்கு வந்து எளிமையாக உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகின்றோம். இப்போது அடுத்த ஜாதகத்துக்கு போவோம். அடுத்து இப்போது ஸ்க்ரீனில் வர இந்த ஜாதகத்தை பாருங்கள்.
இந்த ஜாதகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்மகள் ஜாதகம். இந்த ஜாதகம் லக்னம் அப்படிங்கிறது வந்து கன்னியா லக்னம். 3ல் சனீஸ்வர பகவான், 5ல் சந்திர பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், அதோட மிதனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், அடுத்ததாக கடகத்தில் செவ்வாய் பகவான். இதுதான் கிரக நிலைகள். இப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் இந்த பெண்மணிக்கு லக்னத்தில் கேது பகவான், 7ல் ராகு பகவான். இது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இது வந்து நாகதோஷம். சரிங்களா? சரி, ரைட். இப்போது 7ஆம் இட அதிபதி என்ன ஆனார்னு பார்க்கணும். 7ஆம் இட அதிபதி குரு பகவான் 8க்கு வந்துட்டார். ஆக 7-8 தொடர்பு அப்படிங்கிறது இது எப்படியும் வந்து ஒரு பிரிவினையை கொடுக்கும், சங்கடத்தை கொடுக்கும், வருத்தத்தை கொடுக்கும், அவமானத்தை கொடுக்கும், அசிங்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. பிரிவு, கோர்ட்டு, கேஸு அப்படின்ட்டுலாம் இது வந்து இழுத்துட்டு போகும் அமைப்பு அப்படிங்கிறது இது வந்து எளிமையாக சொல்லிடலாம். பார்த்த உடனே சொல்லிடக்கூடிய அமைப்பு. சரிங்க? இது லக்னத்துக்கு. இப்போ அப்படியே ராசிக்கு வருவோம். ராசி அப்படின்னும்போது இது வந்து மகர ராசி. 7ஆம் அதிபதி அந்த ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறார். 7க்குரியவர் தான் வந்து ராசி அதிபதியாக இங்கே வந்து வந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4க்கும் 11க்கும் உரிய செவ்வாய் 7ஆம் இடத்துல உட்காந்து நீச்சமாகி இருக்கிறார். அதாவது வந்து 3, 7, 11 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இருதார யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இப்போது ராசிக்கு 11ஆம் அதிபதி 7ல் நின்று 7ஆம் அதிபதியை பார்க்குறார். இப்போது 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சமசப்தம பார்வையில் தொடர்பில் இருக்கிறாங்க. இந்த 7-11 தொடர்பு வந்ததுனாலே அது வந்து மேக்சிமம் வந்து இருதார அமைப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வர ஜாதகங்களில் இதை வந்து ஆய்வு பண்ணி பாருங்கள். இது வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக இது பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போது ராசிக்கு 8ஆம் இடத்தை பாருங்கள், கூடுதலாக யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 7ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் 8ஆம் இடத்தை ராசிக்கு 8ஆம் இடத்தை சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் பார்த்துக்கோங்க. ஸோ இது போன்ற நிலைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சங்கடமான ஒரு நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இப்போது செவ்வாய் பகவான் எடுத்துங்க. செவ்வாய்க்கு திரிகோணத்தில் பாருங்கள் எல்லாருமே பாவராக இருப்பாங்க. கடகத்தில் செவ்வாய், இங்கே விருச்சிகத்தில் சனீஸ்வர பகவான், இங்கே மீனத்தில் ராகு பகவான். இதெல்லாம் திரிகோணங்களில் வருது. செவ்வாய் அப்படிங்கிற ஒரு மங்களக்காரகர் அப்படிங்கிறது நம்ம வந்து மறந்துடக்கூடாது, பார்த்துக்கோங்க. இந்த செவ்வாய் பகவான் பலவீனப்பட்டாலும் செவ்வாய்க்கு தொடர்பில் அவருடைய தொடர்பில் வந்து இந்த மாதிரி சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான் அப்படின்ட்டு பாவர்கள் வந்தாலும், செவ்வாய் அஸ்தங்கம் பெற்றாலும் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கசப்படைய செய்துவிடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? வாங்க இப்போ அடுத்த ஜாதகத்துக்கு போவோம். இப்போது ஸ்க்ரீனில் வர இந்த ஜாதகத்தை பாருங்கள். இதுவும் வந்து ஒரு பெண்மகள் ஜாதகம்தான். சரிங்களா? லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னம். 2ல் புதன், 3ல் சூரியன், மிதுனத்தில் சுக்கிரன், கேது, கடகத்தில் வந்து செவ்வாய், குரு, அடுத்ததாக துலாத்தில் சந்திர பகவான், தனுசில் ராகு பகவான், மகரத்தில் சனீஸ்வர பகவான், மாந்தி பெரியவர். சரிங்களா? இது ராசி கட்டம். ஓகேங்களா? இப்போது நமக்கு தேவை லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியின் நிலையை தான் முதல்ல பார்க்குறோம். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த லக்னத்திற்கு கன்னியா ராசி. இதன் அதிபதி புத பகவான் அப்படி அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். அது நல்ல இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிந்திப்போம். ஆனால் தன் வீட்டுக்கு அவர் 8ல் மறைகிறார் அப்படிங்கிறது இதனுடைய நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. ஸோ இதுவே வந்து முதல் குற்றம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் இப்போது 7ஆம் அதிபதியினுடைய நிலையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் திருப்தி இல்லாத போக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 8ஆம் இடத்துக்கு வந்துடுவோம். லக்னத்தின் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது துலாம். சரிங்களா? அங்கே இந்த லக்னத்தின் பூர்வ புண்ணியாதிபதி வந்து அமர்ந்தது சிறப்பல்ல. அதாவது வந்து திரிகோணாதிபதி இங்கே வந்து மறைகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. பூர்வ புண்ணியம், புத்திரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? இப்போது அடுத்தது இந்த ராசியை வேறு யாருன்னா பாவகிரகங்கள் தொடர்பு கொள்ளுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து சந்திர பகவானை இந்த 4ஆம் பார்வையாக பார்ப்பார். சனீஸ்வர பகவான் 10ஆம் பார்வையாக இந்த துலா ராசியை பார்ப்பார். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், செவ்வாய் சனி சேர்ந்த பாவம் சுத்தமாக வந்து வாஷ் அவுட் ஆகிடும் அப்படின்ட்டு. ஆக இது வந்து ஒரு மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை பெண்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ லக்ன ரீதியாக இதனுடைய நிலைப்பாடு
சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பார்த்துக்கோங்க. இப்போது ராசிக்கு வந்துடுவோம். ராசி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது முதல்ல வந்து சந்திரனே வந்து மனோகாரகனான சந்திரன் இங்கே வந்து முதல்ல பலவீனப்பட்டார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, பார்த்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ராசி லக்னம் இரண்டுமே வந்து இந்த ஜாதகத்தில் சஷ்டாஷ்டகம். அதுலேயும் வந்து 3 எட்டக்கூடிய ஒரு பாவகிரகம் அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கு சுக்கிரன், பார்த்துக்கோங்க. அந்த சுக்கிரனுடைய வீட்டில் பூர்வ புண்ணியாதிபதியான சந்திர பகவான் வந்து அமர்ந்து ராசியும் லக்னமும் சஷ்டாஷ்டகமாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இது அந்த அளவுக்கு வந்து சிறப்பு இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அதன் அதிபதி செவ்வாய் பகவான். அவர் இந்த ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து பலவீனப்பட்டு நிற்கிறார். முதல்ல வந்து அவர் வந்து நீசம் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஆக 2ஆம் அதிபதி நீசம் அப்படின்றது ஒரு நிலைப்பாடு, பார்த்துக்கோங்க. ரைட். அதுக்கடுத்ததாக இதனுடைய 7ஆம் அதிபதியை பார்க்கணும். 7ஆம் இடத்துல புதன் நிற்கிறார். அவரே வந்து ஒரு இரட்டைத்தன்மை உள்ள ஒரு கிரகம் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அடுத்ததாக அதன் அதிபதி செவ்வாய் பகவான் நீசம் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஆக 2-7க்குரிய செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் பலவீனப்பட்டார் அப்படிங்கிறது ராசிக்கு. சந்திரன் என்ற வீட்டுக்கு 2-7க்குரியவர் பலவீனப்பட்டார் அப்படிங்கிறது இதனுடைய நிலைப்பாடு, பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கணும். ராசிக்கு 8ல் வந்து பிரிவினை கிரகமான சூரிய பகவான் அப்படின்ட்டு சொல்லலாம். ராசிக்கு பாதகாதிபதி 8ல் நின்று மாங்கல்ய தோஷத்தை வலுவாக கொடுத்தாரு அப்படின்ட்டும் இதை வந்து சொல்லலாம். ஸோ ராசி பிரகாரமும் நம்ம இதை ஆய்வு செஞ்சுருக்கோம், லக்ன பிரகாரமும் இதை வந்து நம்ம வந்து ஆய்வு செஞ்சுருக்கோம். 2 விதத்துலேயும் மன வாழ்க்கை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டு இருக்குது. இது வந்து ஒரு மன நிறைவான ஒரு பதிலை இந்த ஜாதகம் சொல்லலை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் வந்து எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வர ஜாதகங்களில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும், இந்த விதிகளை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த விதிகள் மேக்ஸிமம் வந்து எல்லா ஜாதகங்களுக்கும் ஓரளவுக்கு வந்து ஒத்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. எப்பயுமே வந்து நீங்கள் பெண்களின் ஜாதகங்களில் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் வந்து பலவீனப்பட்டு இருந்தாலே அவங்களுக்கு வந்து அந்த கணவன் அப்படிங்கிற ஒரு அந்த எதிர்பாலினம் ஒரு குறை கூட்டத்தை சொல்கிற அமைப்புலேயே வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு, பார்த்துக்குவாங்க. ஸோ பெண்களின் ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் அட்டமஸ்தானத்தில் இருப்பது அல்லது நீச்சம் பெறுவது, அஸ்தங்கம் பெறுவது, இதெல்லாம் வந்து சிறப்பில்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக பெண்களின் ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் ராசி பிரகாரமோ லக்ன பிரகாரமோ பிரிவினை கோள்களோ பாவக்கோள்களோ 8ஆம் இடத்துல இல்லாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறதையும் கூடுதலாக சேர்த்து வச்சு பாருங்கள். ரைட். ஏன் 8ஆம் இடத்தை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, பெண்களுக்கு அது வந்து மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு எல்லோருக்கும் வந்து ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகின்றோம். தொடர்ந்து வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஜாதகங்களில் நல்லா கூர்ந்து ஜாதகங்களை வந்து ஒரே விதியை அப்படியே அப்ளை பண்ணாமல் அதில் ஏதேனும் இன்னும் கூட எதனா மாற்றங்கள் இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் கூர்ந்து ஆய்வு செய்து அந்த ஜாதகத்தில் எதனா வித்தியாசங்கள் இருக்குதான்னு பாருங்கள். தொடர்ந்து பயிற்சி எடுங்க. அதே போல் வந்து விடாமுயற்சி செய்யுங்க. இந்த ஜோதிடம் உங்களை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் ஆசியோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்திர ஐயா அவர்களின் அருளோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.